வணக்கம் நண்பர்களே. நேற்று யதார்த்தமாக காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு விஷயத்தை கவனித்தோம். அதாவது ஒரு குருவி தரையில் படுத்திருந்தது. அது நிழலில் படுத்திருந்தாலும் பரவாயில்ல, நேராக சூரிய ஒளியில் படுத்திருந்தது. ஒருவேளை இறந்து விட்டது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஹலோ போய் சத்தம் எழுப்பியுமே அந்த குருவி எந்த ஹாய். அசைவுமே இல்லாமல் இருந்தது. நான் கூட எந்த அசைவுமே இல்லாமல் இருந்தனால ஒருவேளை உயிர் பிரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து தட்டி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சது அது உயிர் பிரியவில்லை, அது புதிய உயிரை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று. ஆமாங்க, அந்த குருவி வந்து பார்த்தோம்னா 2 முட்டைகளோட அடைப்படுத்திருந்தது. அதனால தான் நம்ம அத்தனை சத்தம் எழுப்பியுமே அந்த குருவி எந்த அசைவுமே இல்லாமல் இருந்திருக்குது. அந்த முட்டைகளை பார்த்த உடனே எனக்கே கஷ்டமாக போச்சு. என்னடா அடைப்படுத்திருந்த குருவியை தொந்தரவு பண்ணிட்டோமா அப்படின்னு. ஆனால் அது பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் கழித்து அந்த குருவி திரும்ப அந்த முட்டைகள்கிட்டே வந்துடும். நம்மளால் இது மாதிரி பறவை இனங்களை பாதுகாக்க தான் முடியல, அதை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும்ன்ட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டோம். நாங்கள் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த குருவி திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்து முட்டைகளை அடைக்காக்க தொடங்கிருச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு இது மாதிரி இயற்கை சார்ந்த பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.